ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காலில் கையில் எதையாவது ஒரு இடத்துல நீர் கட்டியிருந்தா, நீர் ஏதாவது சலம் வச்சுருக்குன்னு சொல்லுவாங்க, நீர் கோத்துருக்குது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நெருஞ்சி இலை அப்படி இல்லைன்னா தாத்தா செடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நெருஞ்சி இலைங்கிறது இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, சின்ன குழந்தையா இருக்கும்போது நம்மலாம் இந்த பூவை வச்சு விளாண்டுருப்போம். இந்த பூவை கையில் பிடிச்சி தாத்தா தாத்தா துட்டு தரீங்களா, அப்படி இல்லைன்னா உங்கள் தலையை சுண்டி எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இந்த தலையை இப்படி சுண்டி இப்படி போட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பழைய காலத்துலலாம் அந்த நாள்லாம் விளாண்டுருக்கோம். இப்போ இந்த இலையை என்ன பண்ணணுன்னு பார்த்திங்கன்னா, இந்த இலை கூட மஞ்சள் நல்லா அந்த இலையை பிடுங்கி கழுவி ஒரு 10-15 இலை எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சம் மஞ்சள் சேர்த்து, விரலி மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி அந்த நீர் கோத்துருக்க இடத்துல வச்சோம்னா ஒரு 1 ஹவரில் 1 மணி நேரத்தில் அந்த நீர் சலம் எல்லாமே வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பல்வலி வந்து இப்போ அடிக்கடி எல்லாருக்குமே வருதுங்க. அந்த பல்வலியில் பல் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல அந்த இலையை பறித்து உள்ளங்கையில் வச்சு 2 உப்பு வச்சு நல்லா கைட்டை நல்லா அழுத்திட்டு பல் எங்கே வலிக்குதோ அந்த இடத்துல நம்ம வைக்கணும். அந்த இடத்துல நம்ம வச்சோம்னா குறைஞ்சது ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 மணி நேரத்துக்குள்ளே அந்த பல்வலி உடனே கேட்டுக்கும். இந்த இலையில் அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.